குமரி மாவட்டம் முளகுமூடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் பசலியான் நசரேத் தேவாலய வளாகத்தில் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருந்த பாதிரியார் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். கள நிலவரம். வணக்கம் வாசினி. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பசலியான் நசரேத் சட்டமன்ற வாரியாக பல்வேறு பகுதிகளில் சென்று தீவிர பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முளகுமூடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக முன்னாள் அமைச்சர் அட்சயம்மாள் உடன் வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாகன பிரச்சாரத்தில் தொடங்கிய அவர் முளகுமூடு பகுதியில் உள்ள தேவாலய வளாகத்துக்கு சென்று அங்குள்ள பள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பாதிரியாரை சந்தித்து ஆசி பெற்றார். ஆசி பெற்று திரும்பிய போது பசலியான் நசரேத் மாணவ மாணவியர் மத்தியில் தனது 2 விரலை தூக்கி காட்டிய நிலையில் அவர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவரை வழியடித்து வைத்தனர். இன்று தேர்தல் வாகன பிரச்சாரத்தை முளகுமூடு பகுதியிலிருந்து தொடங்கும் பசலியான் நசரேத் கோழிப்போர்வலை, திங்கள் நகர், தலக்குளம், மண்டைக்காடு போன்ற 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள இவர் இரவு தனது வாகன பிரச்சாரத்தை மணவளர்ச்சி பகுதியில் முடிக்கிறார். இந்த தேர்தல் வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.